அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஷின் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு, டே ஷீட் நம்பர் 2. இம்பேக்ட் ஆஃப் சோஷியல் ரீஃபார்ம் மூவ்மெண்ட் இன் தமிழ்நாடு, சோஷியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. 1. 1920 சட்டமன்ற மேலவையில் தமிழர்களை பிரதிநிதித்துவப்படுத்திய தமிழ்நாட்டைச் சேர்ந்த பட்டியல் ஜாதியை சார்ந்த முதல் பிரதிநிதி யார்? தமிழ்நாட்டைச் சேர்ந்த முதல் பிரதிநிதி யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எம்சி ராஜா. மயிலை சின்னத்தம்பி ராஜா 1928 அகில இந்திய ஒடுக்கப்பட்டோர் சங்கம் என்கின்ற ஒரு அமைப்பை நிறுவியவர் இவர் தான். ஒடுக்கப்பட்ட வகுப்பைச் சேர்ந்த தலைவர்களில் முக்கியமானவர். ஒரு ஆசிரியராக தனது பணியை தொடங்கிய அவர் பள்ளிகள், கல்லூரிகள் ஆகியவற்றுக்கான பல்வேறு பாட புத்தகங்களை எழுதியிருக்கிறார். சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் சொல்கிற ஜஸ்டிஸ் பார்ட்டி, இந்த பார்ட்டியில் ஒரு முக்கியமான தலைவராகவும் இருந்திருக்கிறாரு. சென்னை மாகாணத்தில் ஒடுக்கப்பட்ட பிரிவிலிருந்து சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் உறுப்பினர். 1920 முதல் 26 காலகட்டத்தில் சென்னை சட்டசபையில் நீதி கட்சியின் துணைத் தலைவராகவும் இருந்திருக்கிறார். பின்னால் இவர் நீதி கட்சியிலிருந்து விலகி தீண்டாமை ஒழிக்கப்படும் என்று கூறிய இவர் பல பொது நீர்நிலை பாதைகள் முதல் இடுகாடு வரை பயன்படுத்தக்கூடிய உரிமை போன்றவற்றை எல்லா மாநாடுகளையுமே வலியுறுத்தியிருக்கிறார். ஆதி ஆந்திரர், ஆதி திராவிடர், இந்த வார்த்தைகளை தான் எல்லாரும் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. 1928 ஆல் இண்டியா டிப்ரெஸ்ட் கிளாஸ் அசோசியேஷன், அனைத்து இந்திய ஒடுக்கப்பட்டோர் சங்கம் என்ற அமைப்பு உருவாக்கி நீண்ட கால தலைவராக இருந்திருக்கிறார். 2. 1578 கோவாவில் வெளியிடப்பட்ட முதல் தமிழ் புத்தகத்தின் பெயர் என்ன? தம்பிரான் வணக்கம். இந்தியாவில் முதன்முறையாக அச்சுப்பதிப்பு செய்யப்பட்ட ஒரு நான் யூரோப்பியன் டெக்ஸ்ட், ஐரோப்பிய மொழி அல்லாத ஒரு புத்தகமாக விளங்கியது தம்பிரான் வணக்கம் என்கின்ற ஒரு புத்தகம் தான் கோவாவில் அச்சிடப்பட்டது. பொதுவாகவே தமிழ் மொழி, தூய தமிழ் இயக்கம், தனித்தமிழ் இயக்கம் போன்ற வளர்ச்சிகளும் நம்மளுடைய தமிழ் ரெனேசன்ஸ் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் முக்கியமாக நம்ம பார்த்துக்கிறோம். அதில் ஒரு முக்கியமானதாக இந்த பகுதியை சொல்கிறாங்க. 3. ஒடுக்கப்பட்ட மக்களின் கருத்துக்களை வட்டமேஜை மாநாட்டில் குரல் கொடுத்தவர் யார்? அம்பேத்கர் மற்றும் இரட்டைமலை சீனிவாசன். தாத்தா என்று பரவலாக அழைக்கப்படக்கூடிய இவர் காஞ்சிபுரத்தில் பிறந்தவர். இவருடைய சுயசரிதைக்கு பேர் ஜீவிய சரித சுருக்கம். இது முதன்முறையாக எழுதப்பட்ட சுயசரிதை நூல்களில் ஒன்றுங்கிறாங்க. தீண்டாமையை அனுபவித்து வந்த இரட்டைமலை சீனிவாசன் உரிமைகள் மறுக்கப்பட்ட மக்களின் முன்னேற்றத்திற்காக உழைச்சிருக்கிறார். 1893 ஆதி திராவிட மகாஜன சபை என்ற அமைப்பை உருவாக்கி ஒடுக்கப்பட்ட மக்களின் கூட்டமைப்பு அதற்காக போராடி இருக்கிறார். பஞ்சம் நிலங்களை மீட்டிருக்காரு. தென்னாப்பிரிக்காவில் காந்தியுடன் நெருக்கமாக இருந்திருக்கிறாரு. சந்தித்து மிகச்சிறந்த ஒரு நெருக்கமான நண்பராகவும் விளங்கியிருக்கிறாரு. 1923 மெட்ராஸ் மாகாண சட்டசபையோட உறுப்பினராக மாறியிருக்கிறார். 1924 கோயில்களில், பொது வீதிகளில் ஒடுக்கப்பட்ட மக்கள் நுழைவதற்கான ஒரு அரசாணை வெளியிடுவதற்கு அதற்கு காரணமாக இருந்திருக்கிறார். B.R. அம்பேத்கரின் நெருக்கமான அவர் லண்டனில் நடைபெற்ற 1930 மற்றும் 31 முதல் 2 வட்டமேஜை மாநாடுகளை கலந்துக்கிட்டு சமூகத்தின் விளிம்பு நிலை மக்களின் கருத்துக்களுக்காக குரல் கொடுக்கிறார். 1932 செய்து கொள்ளப்பட்ட புனே ஒப்பந்தம், அதாவது புனா ட்ரீட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, இல்லைன்னா புனே அக்ரிமெண்ட், புனா பேக்ட்னு சொல்லுவாங்க. இதில் கையெழுத்திட்டதில் இவரும் முக்கியமானவராக கருதப்படுகிறார். 4. மனுமுறை கண்ட வாசகம் என்ற நூலை எழுதியவர் யார்? ராமலிங்க அடிகளார். ராமலிங்க அடிகளார் வள்ளலார் என்ற பெயரால் அழைக்கப்படுறவர். 1856 சமரச வேத சன்மார்க்க சங்கம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை நிறுவினார். பின்னாடி அது சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம்னு பேர் மாற்றிட்டாங்க. 1870 சத்திய ஞான சபை என்கின்ற ஒரு அமைப்பை உருவாக்கினார். 1866 தென்னிந்தியாவில் பெரிய கொடுமையான பஞ்சம் ஏற்பட்டுச்சுங்கிறாங்க. அந்த நேரத்தில் மக்கள் உணவு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. அதை ஒழிப்பதற்கு 1867 ஒரு சத்திய தர்மசாலை என்கின்ற ஒரு இலவசமாக உணவளிக்கக்கூடிய ஒரு சாலையை வடலூரில் நிறுவியிருக்கிறார். இவருடைய கருத்துக்களை தொகுத்து திருவருட்பா என்கின்ற ஒரு புத்தகமாக வெளியிட்டிருக்கிறாங்க. இதை சைவ மதத்தில் உள்ள அனைத்து கருத்துக்களையும் கேலி செய்வதாக அமைந்ததால் திருவருட்பாவை மருட்பா என்றும் அழைக்கிறாங்க. மொத்தத்தில் பாரதியார் இவரை புது நெறி கண்ட புலவர், புலவர்களே ஒரு புது நெறி கண்ட புலவர் அப்படின்னு இவரை வர்ணித்து சொல்கிறார். 5. கிபி 1961 மெட்ராஸ் நில சீர்திருத்த சட்டத்தின் கீழ் நில உச்சவரம்பு எவ்வளவா இருந்துச்சு?
30 நிலையான ஏக்கர்கள். நில உச்சவரம்பு சட்டம் தஞ்சாவூரில் வாழ்ந்து வந்த மக்களுக்கு அப்போதைய முதலமைச்சர் காமராஜர் அவர்களுடைய காலகட்டத்தில் தொடங்கப்பட்டது. நில உச்சவரம்பு சட்டத்தின் கீழ் 30 ஏக்கர் நிலங்கள் வரைக்கும் வைத்திருக்கலாம் என்ற ஒரு சட்டமும் கொண்டு வரப்பட்டது. 6. நவீன தமிழகத்தில் தோன்றிய முதல் சீர்திருத்தவாதியாக கருதப்படுபவர் யார்? வைகுண்ட சுவாமிகள். வள்ளலார் இருக்கலாம், அயோத்திதாச பண்டிதர் இருக்கலாம். ஆனால் வைகுண்ட சுவாமியுடைய காலம் 19வது நூற்றாண்டுடைய தொடக்க காலகட்டத்தில் இருந்துச்சு. 1820களில் பொதுவாக தமிழ்நாட்டில் தாழ்த்தப்பட்ட சாதியினருக்கு குடை பிடிக்கிறதுக்கோ செருப்பு அணிஞ்சிட்டு போகிறதுக்கோ தங்க நகைகள் அணிகிறதுக்கோ தடை இருந்துச்சு. அந்த காலகட்டத்தில் பிறந்த இவர் இதெல்லாம் எதிர்த்து அனைவரையும் தலைப்பாக அணியுங்க அப்படின்னு குரல் கொடுத்தாரு. இவருக்கு முடிசூடும் பெருமாள் என்ற ஒரு பெயர் வச்சாங்க. இருந்தாலும் அந்த காலகட்டத்தில் ஒரு ஜாதியினருக்கு இந்த பேரை வைக்கிறதுக்கு கூட அனுமதி இல்லை அப்படின்னு அனுமதி மறுக்கப்பட்டதுனால முத்துக்குட்டி அப்படின்னு இவங்க பெற்றோர்கள் இந்த பேரை மாற்றி வச்சதாக சொல்கிறாங்க. இவர் ஆங்கிலேயர்களுடைய ஆட்சியை வெள்ளை பிசாசு ஆட்சினும் திருவாங்கூர் சமஸ்தானத்துடைய ஆட்சியை கருப்பு பிசாசு ஆட்சினும் சொன்னார். இவரை பொதுவாக வழங்கக்கூடியவர்கள் இவரை ஐயா அப்படின்னு வழிபட்டதுனால ஐயா வழி அப்படின்னு சொல்லுவாங்க. தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டத்தில் இவர் பிறந்த தினத்துக்கு இன்றுக்குமே அரசு விடுமுறையாக விடக்கூடிய அளவுக்கு இவர் ஒரு செல்வாக்கு வாய்ந்தவராக இருந்திருக்கிறார். முதன்முறையாக ஜாதிகளை வேள்விக்குள்ளாக்கி இருக்கிறார், நிர்மூலமாக்கி இருக்கிறாரு. ஐயா வைகுண்டர் பார்த்தீங்க அப்படின்னா முதன்முறையாக சமபந்தி போஜனம் என்பதை அழைத்து அனைத்து ஜாதி மக்களையும் ஒன்றாக அமர்ந்து உணவு உண்ண வைத்தார். இவருடைய கோவில்கள் நிழல் தாங்கல் என்று அழைக்கப்படுகிறது. இவருடைய வாழ்க்கை வரலாற்றை நம்ம தெரிஞ்சுக்கிடணும்னா ராமகோபால் என்பவர் எழுதிய அகிலத்திரட்டு அம்மானை என்ற நூலை படித்தால் தெரிந்து கொள்ளலாம். 7. தந்தை பெரியார் மக்கள் தங்கள் உயிருக்கு ஒப்பாக எண்ண வேண்டும் என்று கூறியது என்ன? சுயமரியாதை. சுயமரியாதை இயக்கம் என்கின்ற இயக்கம் 1925ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. சுயமரியாதை இயக்கத்துக்கு நோக்கம் என்னன்னா மதம், ஜாதி, அரசியல் மற்றும் சமுதாயத்தில் பிராமணர்களின் ஆதிக்கத்தை கடுமையாக எதிர்க்கணும். 2. மூட நம்பிக்கைகளையும் பழமைவாதத்தையும் ஒழிக்க பாடுபடணும். 3. பெண் கல்வி, விதவை மறுமணம், கலப்பு திருமணம், குழந்தை திருமண ஒழிப்பு இதுக்கெல்லாம் குரல் கொடுக்க வேண்டும். சமுதாயத்தில் ஒடுக்கப்பட்ட மக்கள் பிரிவு மீது அக்கறை கொண்ட இந்த இயக்கம் பிராமணர்களையும் அவர்களின் பண்பாட்டு மேலாதிக்கத்தையும் விமர்சனம் செய்தது. தந்தை பெரியார் 14 அம்ச சோசியலிச கொள்கைகளை உருவாக்கினார். இதை நீதி கட்சி பரப்பக்கூடிய பணியில் ஈடுபட்டதாகவும் சொல்றாங்க. பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அண்ட் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் ஃபார் வேரியஸ் செக்ஷன்ஸ் ஆஃப் பீப்புள். தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் உள்ள அரசியல் கட்சிகளுடைய செயல்பாடுகள் என்ன? பொதுவாக அரசியல் கட்சிகளை மக்கள் ஆட்சியின் முதுகெலும்பு என்று நம்ம சொல்றோம். 1. 1952 நடைபெற்ற முதல் பொது தேர்தலில் வெற்றி பெற்று பெண் வேட்பாளர்கள் எத்தனை பேர் இருந்தார்கள்? முதன்முறையாக மாண்டேகு செம்ஸ்ஃபோர்டு சீர்திருத்தத்தின் அடிப்படையில் 1920 ஒரு பொது தேர்தல் நடந்தது. இது சுதந்திரத்திற்கு முன்பு. சுதந்திரத்திற்கு பிறகு நடைபெற்ற தேர்தல் 1952ஆம் ஆண்டு நடைபெற்றது. இந்த தேர்தலில் 22 பெண் வேட்பாளர்கள் தேர்ச்சி பெற்று உள்ள இருந்தாங்க. 2. பெரியார் ஈவே ராமசாமி நீதி கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு 1938ஆம் ஆண்டு. அந்த சமயத்தில் அவர் பெல்லாரி சிறையில் இருந்திருக்கிறார் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதற்காக. 1938க்கு பிறகு பெல்லாரி சிறைச்சாலையில் விடுவிக்கப்பட்ட பிறகு 1944இல் இந்த இயக்கத்தை திராவிடர் கழகம் என்று பெயர் மாற்றுறாங்க. பின்னர் 1949 தந்தை பெரியார் அவர்களின் பிறந்த தினத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற ஒரு அமைப்பாக தோற்றுவிக்கப்படுகிறது. 3. ஏன் ஈவே ராமசாமி பெரியார் காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகினார்? காங்கிரஸ் நடத்திய பள்ளியில் பிராமணருக்கும் பிராமணர் இல்லாதவருக்கும் தனித்தனியே உணவு பந்தியிடப்பட்டது. 1924ஆம் ஆண்டு வரை காங்கிரஸில் தீவிர செயல்பாட்டாளராக இருந்த பெரியார் பின்னாடி ஏன் காங்கிரஸை விட்டு விலகினாரு அப்படிங்கிறதுக்கு 2-3 கருத்துக்கள் சொல்லப்படுது. முதல் கருத்துல முக்கியமான கருத்து தான் திருநெல்வேலி மாவட்டத்தின் சேரன் மகாதேவி என்கின்ற இடத்தில் காங்கிரஸ் ஒரு குருகுலத்தை நடத்திட்டு வந்தாங்க. அந்த குருகுலத்திற்கு நிதி உதவி காங்கிரஸுடைய தொண்டர்கள் மூலமாக வாங்கப்பட்டது. இப்படிப்பட்ட குருகுலத்தில் அந்த மாணவர்கள் எப்படி நடத்தப்பட்டாங்க அப்படின்னா சாதி வாரியாக பிரித்து வைக்கப்பட்டிருந்தாங்க. சாதி வாரியாக பிரித்து வைக்கப்பட்ட அந்த மாணவர்கள் ஒரு சிலர் உயர் ஜாதியினர் தனி அறையிலையும் தாழ்த்தப்பட்ட சாதியினர் தனி அறைகள்லையும் தனி உணவு விடுதிகள்லையும் இருந்தாங்க. இதை பார்த்த தந்தை பெரியார் அப்போதைய அந்த தலைவர் VVS ஐயர் வரகநெறி வேங்கட சுப்பிரமணிய ஐயர் என்பவரிடம் கேட்கிறார்,
இந்த மாதிரி தனித்தனி வசதிகள் கொடுத்துருக்கிறீங்களே, இது எல்லாமே ஒரே நிதியுதவி மூலமாகத்தான் நடத்துதுங்கும் போது காங்கிரஸின் மீது அவருக்கு அதிர்ப்பு வருது. ஏற்கனவே காங்கிரஸுடைய தலைமை முழுவதுமே பிராமணர்களை மட்டுமே கொண்டிருந்தது. முதன்முறையாக பிராமணர் அல்லாதோர் தலைவராக வந்தவர் தான் தந்தை பெரியார். 4. இந்தியாவின் முதல் மாநகராட்சி எங்கு அமைக்கப்பட்டது? 1688 மதராஸில் அமைக்கப்பட்டது. மதராஸ் மாநகராட்சி பின்னாடி மதராஸ் மாநகராட்சி சென்னை மாநகராட்சியாக மாற்றப்பட்டுள்ளது. இந்தியாவில் உள்ள 3 மிகப்பெரிய நகரங்களில் சென்னை மாநகரமும் ஒன்றாக இருக்கு. 5. 1967ஆம் ஆண்டு இந்து திருமணங்கள் திருத்த மசோதாவை அறிமுகப்படுத்தியவர் யார்? CN அண்ணாதுரை. சுயமரியாதை திருமண பாதுகாப்பு சட்டம் என்கின்ற ஒரு சட்டம் 1968ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது. தந்தை பெரியார் அவர்களுடைய கனவு திட்டமாக இந்த திட்டத்தை பார்க்குறாங்க. சுயமரியாதை திருமணத்தின் அடிப்படையில் திருமணம் செய்வது என்பது சமய சடங்குகள் வேள்விகள் அல்லாத திருமணமும் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று திருத்தம் செய்யப்பட்டிருக்கு. அதற்கு முன்னாடி இருந்த பிரிவுகளின் அடிப்படையில் திருமணம் என்பது இந்து திருமண சட்டம் என்பதின் அடிப்படையில் ஒரு திருமணமானது ஏதாவது ஒரு சமய சடங்குகளின் அடிப்படையில் செய்யப்பட்டால் மட்டுமே திருமணம் என்று அங்கீகரிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில சுயமரியாதை திருமண சட்டத்தில் திருத்தம் கொண்டு வரப்பட்டது. 6. 1962ஆம் ஆண்டு தேர்தலில் பேரறிஞர் அண்ணா போட்டியிட்டு தோல்வியடைந்த தொகுதி எது? காஞ்சிபுரம் தொகுதி. 1962ஆம் ஆண்டு அப்போது காங்கிரஸ் கட்சியானது பெருமளவில் தேர்தல்களில் போட்டியிட்டு வெற்றி பெற்றாங்க. அப்போது முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் கர்ம வீரர் காமராஜர் அவர்கள். CN அண்ணாதுரை 1957 திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக தேர்தலில் தீர்மானிக்கிறாங்க, தேர்தலுக்குள்ள நுழையிறதுக்கு. 1967 தான் அவர் வெற்றி பெற்று சிறிது காலம், அதாவது 1967 to 69 2 ஆண்டு காலம் தான் முதலமைச்சராக இருந்திருந்தார். இருந்தாலும் 1969 சென்னை மாநிலம் தமிழ்நாடு என பெயர் மாற்றம் இவருடைய காலத்தில் தான் செய்யப்பட்டது. இவருடைய ஆட்சி காலத்தில் தமிழ் ஆங்கிலம் 2 இருமொழி திட்ட கொள்கையை அறிமுகம் செய்தார். 2வது உலக தமிழ் மாநாடு இவருடைய காலகட்டத்தில் தான் அறிமுகம் செய்யப்பட்டது. அதற்கு மேலே இவர் இறந்த அந்த செய்தி 1.5 கோடி பேர் பார்க்கப்பட்டு அப்போதைக்கு கின்னஸ் ரெக்கார்டில் பதிவு செய்யப்பட்ட ஒரு விஷயமாக மாறிடுச்சு. 7. ஆதிக்க இந்தியாவின் முதல் மற்றும் சென்னை மாகாணத்தைச் சேர்ந்த ஒரே கவர்னர் ஜெனரல் யார்? சி ராஜகோபாலாச்சாரியார். ராஜாஜி என்று அழைக்கப்படுகிறார். சேலத்து மாம்பழம் என்கின்ற பட்டப்பெயர் இவருக்கு இருக்கு. சாணக்கியராக அறியப்படுகிறார். அரசியலில் பல சூழ்ச்சிகளாக இருந்த எல்லா திட்டங்களையுமே இவர் சாணக்கிய திறமை கொண்டு வெற்றியாக மாற்றியமைத்ததால் அவ்வாறு அழைக்கப்படுகிறார். இவர் பார்த்தீங்கன்னா 1937 39 காலகட்டம் வரை சுதந்திரத்திற்கு முன்பு உள்ள மெட்ராஸ் மாகாணத்தின் முதலமைச்சராக இருந்தார். பிறகு 1952 முதல் 54 காலகட்டம் வரை சுதந்திரத்திற்கு பிந்தைய முதலமைச்சராகவும் இருந்திருக்கிறார். 8. திரு JP ஜெயபிரகாஷ் நாராயணன் 1977ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட கட்சி ஜனதா கட்சி என்று அழைக்கப்படுகிறது. 9. தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியை சாராத முதலமைச்சர் யார்? காங்கிரஸ் கட்சி தான் தொடர்ச்சியாக ஆட்சி செய்துட்டு வந்தது. காங்கிரஸ் கட்சி காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா முதல்ல ராஜாஜி 1937 முதல் 39, அதற்கு பிறகு முழுக்க கவர்னர் ஆட்சி. அதனால் 46 வரைக்கும் தேர்தல் கிடையாது. 1946 டி பிரகாசம் காங்கிரஸ் சார்பாக வெற்றி பெறுறாரு. அதற்கு பிறகு ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் என்பவர் இருந்திருக்கிறாரு. அதற்கு பிறகு PS குமாரசுவாமி ராஜா என்பவர் இருந்திருக்கிறாரு. மீண்டும் ராஜாஜி முதலமைச்சர். அதற்கு பிறகு 9 ஆண்டுகள் காமராஜர் முதலமைச்சராக இருந்திருக்கிறாரு. அதற்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா பக்தவட்சலம் என்பவர் முதலமைச்சராக இருந்திருக்கிறார். அதற்கு பிறகு முதன்முறையாக 1967 திராவிட இயக்கங்கள் வெற்றி பெற்று CN அண்ணாதுரை முதலமைச்சராக வந்திருக்கிறார். 10. 1929 பிப்ரவரி 17 செங்கல்பட்டில் நடந்த சுயமரியாதை இயக்கத்தின் முதல் மாநாட்டிற்கு தலைமை தாங்கியவர் யார்? சவுந்தரபாண்டியன். WPA சவுந்தரபாண்டியன் தலைமை தாங்கியவர். டாக்டர் சுப்புராயன் அவர்களுடைய காலகட்டத்தில் தான் இந்த முதல் மாநாடானது நடைபெற்றிருக்கு. தலைமையேற்று நடத்தியவர் சவுந்தரபாண்டியன். 11. மதிய சத்துணவு திட்டத்தில் வாரத்திற்கு 5 முட்டைகள் வாழைப்பழங்கள் வழங்கும் திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் யார்? கருணாநிதி 2010ஆம் ஆண்டு கொண்டு வந்திருந்தார். கருணாநிதி தமிழகத்தில் 5 முறையாக முதலமைச்சராக பணிபுரிந்தவர். 1969 முதல் 71, 71 முதல் 74, 1989 முதல் 91, 96 முதல் 2001, 2006 முதல் 2011. அதில் சத்துணவு திட்டம் என்பது MG ராமச்சந்திரன் அவர்களால் 1982ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட திட்டம். அந்த திட்டத்தில் வாரத்திற்கு 5 முட்டைகள் வாழைப்பழம் என்பதை அறிமுகம் செய்தார். 12. 1947ஆம் ஆண்டு மக்கள் நலம் சார்ந்த தமிழரசு கட்சியை தொடங்கியவர் யார்? ம.பொ. சிவஞானம்.
மாப்போ சிவஞானம் சிலம்பு செல்வன் என்ற ஒரு சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார். சிலம்பு செல்வன் சிலப்பதிகாரம் என்கின்ற ஒரு காப்பியத்தில் உள்ள கருத்துக்களை மிக அழகாக மக்களிடம் கொண்டு சென்றதால் அவருக்கு சிலம்பு செல்வன் என்ற ஒரு பட்டமும் கொடுக்கப்பட்டிருந்தது. 1966 வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு என்கின்ற நூலுக்கு சாகித்ய அகாடமி விருதும் இவருக்கு கிடைச்சிருந்துச்சு. இவர் தோற்றுவித்த கழகம் தான் தமிழரசு கழகம் என்று அழைக்கப்படுகிறது. 13 உழவர்களுக்கு இலவச மின்சார வழங்கும் திட்டத்தை அறிமுகப்படுத்தியது யார்? மு. கருணாநிதி அவர்கள் 1990. 1983 சிறு விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் வழங்கும் திட்டம் எம்ஜிஆர் அவர்களால் தொடங்கப்பட்டிருந்தது. இருந்தாலும் பின்னாடி 1990 கருணாநிதி அவருடைய காலகட்டத்தில் அவ்வாறு செயல்படுத்தப்பட்டது. முதன்முறையாக தமிழ்நாட்டில் பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கக்கூடிய சட்டம் 1989 கலைஞர் கருணாநிதி அவருடைய ஆட்சி காலத்தில் நிறைவேற்றப்பட்டது. 1996 மெட்ராஸ் என்பதை சென்னை என பெயர் மாற்றம் செய்தார். 1997 சமத்துவபுரம் என்கின்ற ஒரு அமைப்பை உருவாக்கி தந்தார். 14 கே. காமராஜருக்கு பின் மதராஸ் மாநிலத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்றவர் யார்? பக்தவட்சலம். பக்தவட்சலம் 1963 முதல் 1967 மார்ச் 6 வரை பதவியேற்றிருந்தார். 1965 தமிழ்நாடு சிறு தொழில் கழகம்னு சொல்லும், டிட்கோ என்று சொல்லக்கூடிய தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன், டிட்கோ என்று சொல்லக்கூடிய இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் இவர் காலத்தில் தொடங்கப்பட்டது. இவரே காங்கிரஸ் கட்சியோட கடைசி தமிழகத்தின் முதலமைச்சருங்கிறாங்க. இவருடைய காலகட்டத்தில் இந்திய எதிர்ப்பு போராட்டம் தமிழ்நாடு முழுவதும் பரவியதாகவும் சொல்லப்படுது. 15 ஈசிஆர் என்ற பெயரை முத்தமிழ் அறிஞர் கலைஞர் கருணாநிதி சாலை என்று அழைக்கப்படும் என முதலமைச்சர் அறிவித்து நாள் எது? மே 2, 2022. ஈஸ்ட் கோஸ்ட் ரோட் கிழக்கு கடற்கரை சாலை. கிழக்கு கடற்கரை சாலை சென்னை முதல் மாமல்லபுரம் வரை இருக்கக்கூடிய அந்த கடற்கரை சாலைக்கு முத்தமிழறிஞர் கலைஞர் கருணாநிதி சாலை என்ற பெயர் தற்போது 2022 முதல் வழங்கப்பட்டு வருகிறது.